இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க ரெட்ரோ படம் எப்படி இருக்குது, ஸோ அது சம்மந்தமாக என்னென்ன பார்க்க போகிறோமோ எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சூர்யா அண்ணனை புரியுது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கங்குவா படம் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாப் அதை கொடுத்ததுன்னு சொன்னோம் சூர்யா சாருக்கு. ஆனால் இப்போ இந்த ரெட்ரோ படம் ஒரு ஹைப்பை கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல பாட்டை கொடுத்துருந்தானுங்க. ஸோ அந்த படம் ஒரு ஹைப்பாக இருக்கா இல்லை ஃப்ளாப் ஆக போதா என்னென்னு இந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். நான் மறக்காமல் கார்த்திக் சுப்பராஜ் இவங்களுடைய டைரக்ஷனில் வந்த படம் தான் ரெட்ரோ. இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக சூர்யா நடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா இடையில் ஒரு நல்ல படமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ரெட்ரோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கங்குவா படம் எடுத்திருப்பாங்க சூர்யா அவர்கள். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது சரியான வெற்றியை தரலன்னு தான் சொல்லலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்ரோ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கிறதா பேசப்பட்டு வந்திருக்கு. அதாவது இந்த படத்தோட கதை என்னென்னா, ஸோ வில்லன் ஜே ஜார்ஜ் அவங்களுடைய விசுவாசமான பையனை பார்த்தீங்கன்னா கொன்னுடுறாங்க. பையன் இல்லை, வேலைக்காரனை பார்த்தீங்கன்னா கொன்னுடுறாங்க. ஸோ அவரது மகன் தான், அதாவது பார்த்தீங்கன்னா ஜார்ஜோட மகன் தான் சூர்யா. இவங்களை பார்த்தீங்கன்னா எடுத்து வளர்க்குறது, ஸோ நிறைய கேஸில் பார்த்தீங்கன்னா தள்ளி விடுறது, கடத்தல், இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தா சூர்யா அவர்கள் பண்ணுறாங்க. ஜெயிலுக்கும் போகிறாங்க. சாரி, நான் மாற்றி சொல்லிட்டேன். சூர்யாவோட அப்பா தான் இந்த மாதிரி வேலைகளை பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதனாலே சூர்யா அவர்களுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா சூர்யா இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா ஜார்ஜுக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை நடக்குது. ஸோ பல பிரச்சனைகள் நடக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டே கூட பார்த்தீங்கன்னா ஒரு காதல் மலருது. அதுக்கப்புறம் என்ன, ஸோ சூர்யா கடுப்பான இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா கையை பார்த்தீங்கன்னா வெட்டிட்டு ஜெயிலுக்கே போயிடுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெட்ரோ படத்தில் ப்ளஸ் என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சூர்யா அவங்களோட ஆக்டிங் தான் எப்பவுமே இருக்கும். ஸோ ட்ரெயின் சீனு, இந்த படத்தில் வர ட்ரெயின் சீனு நல்லாவே இருக்குது. சிரிக்கவே மாட்டேங்கிறாருப்பா ஸோ சூர்யா, அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் ஒரு டைலாக்கையும் வச்சுருக்காங்க. ஸோ சந்தோஷ் நாராயணன், ஸோ இவங்களோட மியூசிக் டைரக்ஷனில் தான் இந்த ஒரு படம் வந்திருக்கு. கனிமா பாடலில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் காமிச்சிருக்காங்க. ஒரு சீனும் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு மேலே கட்டே ஆகலாமல் நல்லா ஃப்ரீயாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன, சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா இளையராஜா ஒரு ஓல்டு சாங்கை பார்த்தீங்கன்னா முன்னாடி கொண்டு வந்திருக்காரு. ஸோ இன்னும் இது பார்த்தீங்கன்னா ஹைப்பு தர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வில்லனோட ஆக்டிங் ஜே ஜார்ஜ் இவங்க பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப வேறு லெவலில் நடிச்சிக்கிறதா பேசப்பட்டிருக்கு. ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா சீட்டுக்கட்டை கழிச்சு போட்ட மாதிரி இருக்குன்னு பல பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸை அடிச்சுக்கிட்டு வராங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 80s படம் எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரி ஒரு கதையை பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வந்திருக்கிறதாகவும் பேசப்படுது. சூர்யா இந்த ஒரு மூவியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணதால் ஜார்ஜ் இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோ வில்லன் கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா ஜிகிர்தண்டா 2 டபுள் இந்த மாதிரி படத்தில் எப்படி வந்திருக்குமோ ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு படத்துலையும் காமிச்சிருக்க மாதிரி ஞாபகம் வர மாதிரி சீனை வச்சுருக்காங்க தான் சொல்லணும். திரைக்கதை எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ ஆனால் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போர் அடிக்கிற மாதிரி ஃபீலாக கொடுக்குதுன்னு பல ரசிகர்கள் பார்த்தா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்னப்பா சூர்யா ரசிகர்களே இப்படி சொன்னால் என்ன இப்படிப்பான்னு ஸோ ஒரு பக்கம் பேச்சு போக ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன, ரஜினிக்காக சொன்ன ஒரு கதையை ஸோ கார்த்திக் சுப்ராஜா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எடுத்துருக்காங்க. இந்த படம் பொறுத்த வரைக்கும் வில்லனை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காமிச்சிருந்தா இன்னும் ஹைப்பை கொடுக்குற மாதிரி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல ரசிகர்கள் பேசிட்டு வராங்க. ஆனால் படத்தை எடுத்து முடிச்சாச்சு. ஸோ இதோட ரிசல்ட்டை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரெட்ரோவில் பார்த்தீங்கன்னா பல மர்மமான விஷயங்கள்லாம் இருந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி இன்னொரு பார்ட்ஸாக எடுப்பாங்களா என்னன்னு ஒன்றும் புரியல. நீங்கள் இந்த ஒரு படத்தை பார்த்துட்டிங்களா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ வச்சு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணிட்டு சந்திரடெக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல கன்வர்சேஷனில் சந்திக்கலாம். பாய்.